அது ஒரு இருட்டான இடம். அந்த இடத்து பக்கத்தில் ஒரு கருகும்முன்னு ஒரு இடம். ஆள் நடமாட்டமே இல்லை. அப்போ அங்கே ஒரு நாய் அமைதியாக படுத்திருக்கு. ஆமாம். அப்போது அந்த நாய் படுத்திருக்கிறப்போ ஒரு கார் வேகமாக வந்து அந்த நாயை இடிச்சிட்டு போகுது. அந்த நாய்க்கு லைட்டாக ரத்தம் வந்துருச்சு. உடனே நாய் கோவப்பட்டு அந்த வண்டியை துரத்துது. அப்படி துரத்துறப்போ அங்கே இருந்த ஒருத்தன் அந்த நாயை விருட்டுன்னு எடுத்து வண்டிக்குள்ளே வச்சுட்டான். இந்த நாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடாப்பா இடிச்சிட்டான், துரத்துனா நம்மளையும் தூக்கிட்டு எங்கிட்ட போறியா அப்படின்னு. அப்புறமா அங்கே இருந்த ஒருத்தன் காரை ஓட்டிகிட்டு இருந்தவன் சொல்கிறான், டேய் அந்த நாயை விடுறா, சும்மா ஏதாவது பண்ணிட்டு வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு. அப்புறமா அந்த நாயை தூக்குனவன் என்ன பண்ணிட்டான், வண்டியை விட்டு அந்த நாயை கீழே போட்டுட்டான். ஏற்கனவே அடிபட்டிருக்கு, இதில் தூரமாக தூக்கி வேற போட்டுட்டான். இந்த நாய்க்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அந்த வண்டி அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நாயோட ஓனர் வந்து, அச்சோ அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லி தூக்குறாரு. எதுக்கு இவ்வளோ தூரம் வந்த, உன்னை தேடி நான் எங்கெல்லாம் இருந்தேன் தெரியுமா அப்படின்னு. அப்போ தான் அந்த நாய் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்கு ஒரு இடத்த பார்த்து. உன்னை இடிச்சிட்டு போயிட்டாங்களா, அதனால தான் அந்த இடத்த பார்த்து குலைக்கிறியா, அவன் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டால் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுது. ஆனால் மறுபடியும் அந்த இடத்த பார்த்து குலைச்சிட்டே இருக்குது. அப்புறம் வீட்டு ஓனரு, நாய் ஓனரு அந்த நாயை தூக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு மறுபடியும் பார்த்தா ஒரு மறுநாள் நாய் என்ன பண்ணிடுது, அதே இடத்துக்கு வந்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இதே மாதிரி டெய்லி ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால நாய் ஓனருக்கு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்து, சரி நாய் எங்கே போகுதோ நம்ம கூட கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாய் கூட போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு பால் அடைஞ்ச ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்த தாண்டி போனால் ஒரு புதுசாக ஒரு பில்டிங் வருது. அந்த பில்டிங் பார்த்தா ஒரு ஆராய்ச்சி பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப ரத்த வாடை அதிகமாக அடிக்குது. அப்புறமா சரின்னு அந்த இடத்த வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, தேடி பார்க்குறாங்க வலைத்தளத்தில். அப்படி தேடி பார்க்குறப்போ அந்த இடம் என்ன அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சிக்காக பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு. சரி ஆராய்ச்சி பண்ணுற இடம், அதனால தான் இந்த மாதிரிலாம் ஒரு நாத்தடிக்குது. இதை வந்து நம்ம நாய் பார்த்துட்டு, நாயோட பேர் மயிலோ பார்த்துட்டு குலைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அந்த நாயை. ஆனாலும் அந்த நாய் டெய்லி போய் அந்த இடத்துல குலைச்சிக்கிட்டே இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுடுறாரு அந்த நாய் ஓனர். இப்போது அதே மாதிரி ஒரு மாதத்தில் அமாவாசை வருது. அமாவாசை வரப்போ அதே மாதிரி இங்கே இந்த நாய் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. டெய்லி குலைக்கிறது வந்து சாதாரணமாக குலைக்குது, மற்ற நாளில் அமாவாசை நாளில் ரொம்ப குலைக்குது. அப்புறமா வீட்டு ஓனருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சந்தேகம் வந்துட்டு அந்த நாய் கூடயே மெதுவாக நாயை முன்னாடி விட்டுடுறாரு. முன்னாடி விட்டுட்டு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டார், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மரத்துக்கு மேலே பார்த்தா ஒரு கார் வருது. எப்பயும் போல் கார் வந்துட்டு அந்த நாய் வந்து அந்த காரை பார்த்து குலைச்ச உடனே அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. கக்கன்னு சிரிச்சிட்டு,
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கையில் ஏதோ ஒன்று மாமிச துண்டு மாதிரி இருக்குது, அதை எடுத்து அந்த நாய்க்கு போடுறாங்க. போட்டுட்டு அப்படி கிளம்பிடுறாங்க. இந்த நாய் வந்து அதை சாப்பிடலை, சாப்பிடாம அப்படி தள்ளி விட்டுருது. இதை ஃபுல்லாக யார், அந்த நாயோட சொந்தக்காரரு மரத்து மேலே நின்று பார்க்குறாரு. அந்த கார் எங்கே போகுது வண்டி அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு பாலடைஞ்ச இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளே இருக்க ஒரு புதுசாக ஒரு கட்டின பில்டிங் இருக்குல்ல, கட்டடம், அங்கே போய் நிற்கிது. நின்றதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு மூட்டை மாதிரி இருக்குது. அந்த மூட்டையை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க 4-5 பேர். தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல உள்ளே கொண்டு போயிடுறாங்க. இது என்ன விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுக்கிட்டாரு. அந்த நாய் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் மறுபடியும் அந்த கார் வருது. கார் வந்ததும் இந்த நாய் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக குலைக்குது. கார் வந்து போயிடுது. லைட்டாக அந்த நாய் உரசி விட்டுட்டு போயிடுது. உடனே வீட்டு ஓனருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, நாயோட சொந்தக்காரருக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்துட்டு என்ன பண்ணார், கார் போனதுக்கப்புறமா காரை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு, என்ன காரு என்னது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த நாயை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு மெதுவாக போகிறாரு. போகிறப்போ என்ன பண்ணிடுறாரு, கருப்பு கலரில் ஜமக்கால இருக்கா, அதை வந்து நல்லா மூடிட்டு அந்த நாய் கூட போகிறாரு. போய் அந்த இடத்துக்குள்ளே பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக போட்டு பூட்டிலாம் வச்சுருக்காங்க. இவருக்கு உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரில. அதனால செல்லை வந்து நாய்க்கிட்ட கேமராவை ஆன் பண்ணி உள்ளே கொடுத்து விடுறாரு. உள்ளே போய் பிடிச்சிட்டு வா என்னென்ன இருக்குது அப்படின்னு. இந்த நாயும் வந்து செல்லை வந்து வாயில் கவ்விக்கிட்டு பிடிக்க முடியாமல் பிடிச்சிக்கிட்டு உள்ளே போகுது. உள்ளே போய் பார்க்குது. பார்த்தா அது வந்து ஒரு பாலடைஞ்ச ஒரு இடமா, அந்த இடத்த தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகுது. பார்த்தா போக முடியல. அதனால சின்ன கஷ்டப்பட்டு உள்ளே போகுது. ஆனால் நாய் வந்து போய் மயிலை போய் ரொம்ப நேரம் ஆச்சா. ஆனனால நாயோட சொந்தக்காரருக்கு, மயிலோட சொந்தக்காரருக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கஷ்டப்பட்டு உள்ளே போகிறாரு. போயிட்டு பார்த்தா அது இந்த ஆராய்ச்சி பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பாதுகாப்பாக பூட்டியிருக்கு. அதனால என்ன பண்ணிடுறாங்க, அது ஜன்னல் வழியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு மயிலோவும் அந்த மயிலோட சொந்தக்காரரும் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஜன்னலில் ஒரு குட்டி ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக பார்க்குறாரு. பார்த்தா தான் தெரியுது, அங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து பெரிய கம்ப்யூட்டர், அதில் வந்து நிறைய வயரெல்லாம் போய் என்னென்னமோ பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கொண்டு வந்த ஒரு மூட்டை இருக்கு இல்லையா, அது மூட்டை வந்து அவுந்து கிடக்கு. அதுக்குள்ளே என்னென்னா 2-3 மனுஷங்க வந்து செத்து கிடக்குறாங்க. அவ்வளோதான். பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த கம்ப்யூட்டரில் ட்வைன் ஏதோ சவுண்டு கேட்குது. என்னது, ஐயோ நம்ம வந்து தெரிஞ்சு போச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மிஷின் சவுண்டு கேட்குது. உள்ள என்னன்னு பார்த்தா மிஷின் வந்து மேலேருந்து கீழே இறங்குது. ஒரு மிஷின், அந்த மிஷினுக்குள்ளே ஒரு அகோரமாக ஒரு மிருகம். அந்த மிருகம் இந்த மனுஷங்களை சாப்பிடுது. இவங்க அதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கம்ப்யூட்டரில் மறுபடியும் ட்வைன் ஏதோ சவுண்டு கேட்குது. அப்புறமா அந்த மிருகத்தை அப்படியே அந்த மிஷின் வந்து கட்டி போட்டு மறுபடியும் மேலே இழுத்துருது. இதுதான் அங்கே நடக்குது. இதை ஃபுல்லாமே அவங்க செல்லில் அப்படியே பதிகிறாங்க. பதிஞ்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க, வெளியில் கிளம்பிடுறாங்க. வெளியில் கிளம்புனோடனே அவங்க வெளியில் கிளம்பிட்டு இருக்கிறப்போ அந்த காரு மறுபடியும் வந்துருச்சு. வந்தது இவங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. என்ன அப்படின்னா, அங்கே இடத்த சுற்றி கேமரா இருக்குது, யார் உள்ளே வராங்க போகிறாங்க அப்படின்னு. உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன காரியம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இவங்க உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள பிடிச்சி அந்த ரூம்குள்ளேயே போய் கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்டு அந்த மிருகத்துக்கு நீயும் உன்னோட நாயும் சேர்ந்து இரையாகுங்க அப்படின்னு கட்டி போட்டுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போ அந்த மயிலோ என்ன பண்ணுறதுன்னா, அதோட பல்லை வச்சு
அந்த கட்டை ஃபுல்லாக கடிச்சு 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 எடுத்து விட்டுருது. எடுத்து விட்டுட்டு இந்த மயிலோட சொந்தக்காரும் நாயோட கட்டை அவுத்து விட்டுறாங்க. அவுத்து விட்டுட்டு ஆனால் அந்த இடத்த விட்டு வெளியில் போக முடியாது, ஏன்னா எல்லாமே பூட்டிட்டாங்க. இப்போ அந்த மிருகத்துக்கு இரையாகணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சுட்ருக்கிறப்ப அப்போ தான் அந்த கம்ப்யூட்டரில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்குறப்ப தெரியுது, அந்த ஒரு மிருகம் வந்து வேற்று கிரகவாசி அப்படின்னு. அதாவது அந்த வேற்று கிரகவாசி எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, பக்கத்து நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டுக்கு இவங்க தான் வந்து உதவி பண்ணுறாங்க. யார்? அந்த காரில் வந்தவங்க. என்ன அப்படின்னா, அந்த வேற்று கிரகவாசியை வச்சு மனிதர்களை வந்து தாக்கி அந்த நாட்டை பிடிக்கிறது. இதுதான் அவங்களோட முக்கியமான இதாக இருந்திருக்கு. இதுக்காக ஆனால் அந்த வேற்று கிரகவாசிக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னா, அந்த மனிதர்களையே சாப்பிடணும். அதுக்கு வந்து அவங்க பழக்கப்படுத்துகிறாங்க. அதை நல்லா பட்டினியாக போட்டு அதுக்கு நல்லா பசி வந்ததுக்கப்புறமா மனுஷனை சாப்பிட வைக்கிறாங்க. இப்போ அது மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழகிருச்சு அப்படின்னா அதை வந்து பக்கத்து நாட்டுக்கு வேட்டையாட அனுப்புகிற மாதிரி. இதுதான் அவங்களோட இதாக இருந்திருக்கு. இது ஃபுல்லாமே அந்த கம்ப்யூட்டரில் பதிவாயிருக்கு, அவங்களோட பிளானு என்ன அது இது எல்லாம். இப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோடனே மறுபடியும் கம்ப்யூட்டரில் ட்வைன் ட்வைனும் சவுண்டு கேட்குது. என்னென்னா அந்த மிருகம் அப்படியே இறங்குது. இறங்குறப்போ இவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. ஐயோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மிருகம் நம்மளை சாப்பிட்ருமே அப்படின்ற மாதிரி. உடனே இப்போ என்ன பண்ணிடுது, அந்த மயிலோ டக்குன்னு அந்த கம்ப்யூட்டரில் இருக்க வயரை ஃபுல்லாமே பிடுங்கு பிடுங்குன்னு பிடுங்குது. கரண்ட் அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிடுங்கு பிடுங்குன்னு பிடுங்குது. இந்த மயிலோட ஓனருக்கு சொந்தக்காரருக்கு என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. மிருகம் கீழே இறங்கிடுச்சு. இறங்கி இவங்கள சாப்பிட வர நேரத்தில் மயிலும் என்ன பண்ணுச்சு, அந்த வயரை ஃபுல்லாக அந்த மிருகத்துக்கு மேலே சொருகி விட்டுருச்சு. சொருகி விட்டோடனே அந்த மிருகம் அப்படியே ஷாக் அடித்து செத்து போயிடுச்சு. இந்த நாயோட மயிலோட சொந்தக்காரருக்கு அப்போ தான் நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, அதை ஃபுல்லாமே ரெக்கார்ட் பண்ணி நடந்ததை வச்சு வாய்ஸ் எல்லாம் கொடுத்து சோஷியல் மீடியாவில் பரப்பி விடுறாரு. இந்த மாதிரிலாம் இருக்குது வைக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லாருமே காப்பாற்ற வந்துடுறாங்க. போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து இவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க வைக்கிறாங்கன்னொடனே போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கதை நல்லா இருந்துச்சுக்கா. நாளைக்கு இன்னொரு கதை சொல்லுங்க.